பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிசில்டா வைத்துள்ள குற்றச்சாட்டில் நீதிமன்றம் எடுத்துள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன? ஜாய் கிறிசில்டாவின் குழந்தைக்கு தந்தை யார்? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்த சென்னை உயர்நீதிமன்றம் நீண்ட நாள் சர்ச்சைக்கு சட்ட ரீதியில் முடிவுரை எழுதப்படுமா? அடுத்த கட்ட நகர்வு என்ன? கேட்டரிங் சேவை மூலம் பெயர் பெற்ற மாதம்பட்டி ரங்கராஜ் மெகந்தி சர்க்கஸ் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து பிரபலமானார். திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா ரங்கராஜ் மீது பகீர் குற்றச்சாட்டை வைத்து அதிர்ச்சியை கிளப்பினார். ரங்கராஜின் வீடியோக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு சர்ச்சையை பற்ற வைத்தார். அப்பதிவால் ரங்கராஜின் தந்தைக்கு சொந்தமான மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. கிறிசில்டாவின் பதிவுகளால் 12 கோடி ரூபாய் வரை வர்த்தக இழப்பு ஏற்பட்டதாக கூறி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தது. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா இடையில் மத்தியஸ்தம் செய்ய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி PN பிரகாஷை நியமித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது தனது குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என நிரூபிக்க அவருக்கு மரபணு சோதனை நடத்தப்பட வேண்டுமென ஜாய் கிறிசில்டா தரப்பிலும் மரபணு சோதனைக்கு தயார் என மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மனுவால் தாக்கல் செய்யும்படி நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி தரப்பில் மரபணு சோதனை நடத்த அனுமதி கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்ள தடயவியல் துறையையும் ஆய்வகத்தையும் தொடர்பு கொண்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மரபணு பரிசோதனைக்கு பின் அறிக்கையை பெற்று அதனை மத்தியஸ்தரிடம் சமர்ப்பிக்கும்படி வழக்கறிஞர் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே மரபணு சோதனையின் முடிவு வரும் பட்சத்தில் ஜாய் கிறிசில்டாவின் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தையா என்பது குறித்தும் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் தெரிய வரும்.